நன்றி. இந்த நல்ல மாலை வேளையில உண்மையாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தளத்தை தந்த அண்ணன் நடாமோகன் அவர்களுக்கும் அவர் துறையாருக்கும் நன்றிகளை செலுத்திக் கொண்டு உண்மையாக நாங்கள் ஒரு வித்தியாசமாக இந்த இந்த ஒடியற்கூழ் இந்த ஒடியற்கூழ நாங்கள் இந்த இடத்துல ஒரு கடற்கரையில நாங்கள் செய்வோம் என்று ஆசைப்பட்டோம். எங்கள் சுவை அமுது மூலமாக எங்கள் பாகம் 8வது பாகம் சுவை அமுது மூலமாக உண்மையாக இந்த ஒடியற்கூழ நாங்கள் செய்ய இருக்கிறோம். உண்மையாக அந்த கூழ்ன்றது எங்களோட பாரம்பரியத்துல உண்மையான ஒரு நல்லதொரு ஒரு உணவு முறை. அதாவது நீங்க இப்ப நீங்க பாப்பீங்கன்னா சூப்னு சொல்லுவார்கள். அந்த சூப் என்ன சாப்பிடறதுக்கு தான் குடிப்பார்கள். அதாவது சாப்பாடை கூட சாப்பிடறதுக்காக அந்த சூப்பை குடிப்பார்கள். அதே போல எங்க பாரம்பரிய முறையில உண்மையாக இந்த கூழன்றது உண்மையாக ஒரு நல்ல ஒரு முறை. அதாவது ஒளிர் வழங்கும் 70வது நிகழ்ச்சி, அதாவது எங்களோட சுவையாவது 8வது நிகழ்ச்சியை நாங்கள் இந்த கடந்து செல்வதற்கிறோம். உண்மையாக எங்கள் ஒளி குடும்பம் இந்த நிகழ்ச்சியை நல்ல சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னென்றால் உண்மையாக கடற்கரையில ஒரு ஒடியக்கூழ் என்று செய்வது இதுதான் எங்களுக்கு முதல்தரமா இருக்கும் என்று நினைக்கிறோம். இப்பொழுது இதை பற்றி எங்களுக்கு கணேஸ்வரி அவர்கள் இதை பற்றி எங்களுக்கு சொல்லுவார். இப்பொழுது இன்றைய எங்களுடைய சுவையமது நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்றும் ஒரு கடற்கரையிலே வந்திருக்கின்றோம். இன்றைக்கு வெயில் காலங்கள் அப்படி குறைந்து கொண்டு போறதால ஆட்சி முடிப்போம் என்ற ஒரு முடிவோட நேற்று பின்னர் முடிவெடுத்தோம். இன்றைக்கு காலம் இங்க வந்து இறங்கிட்டோம். அந்த கூழ் இன்றைக்கு ஒடியக்கூழ் மகத்துவம் முக்கியத்துவம் சொல்லி இன்றைக்கு எல்லாரும் எல்லாம் வந்த பிறகு வந்து சின்ன பிள்ளைகள் கூட வந்து இன்றைக்கு எங்களை கடையில நாங்கள் இன்றைக்கு ஸ்பெஷலா கூழ் காய்ச்சிடும் வாங்கொண்டு பெரியாக்களை இன்வைட் பண்ற அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய பாரம்பரிய உணவுகள் இருக்கு. அதுல மிக பழமையானதும் தொன்மையானதும் சுவையானதுமான ஒடியக்கூழத்தை இன்றைக்கு நீங்க பார்க்க போறீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இப்படி ஒரு வித்தியாசமான இடத்துல நாங்கள் இன்றைக்கு காட்சி பகிர்ந்து கொள்ள போறோம்ன்றதான் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கின்றது. அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு ஒரு அடுப்புல திரண்டி கொதிக்க விட்டுருக்கோம். அன்றைக்கு கொதி நிலைக்கு வந்துட்டு அதுல நாங்களும் கொஞ்சம் அரிசியை போட்டிருக்கிறோம். குத்தரிசி பருவம் இந்த குத்தரிசியோட பாய்த்தங்காய போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்களாக பாய்த்தங்காய், பலாக்கொட்டை, பலாப்பழத்தினுடைய விதை, அதை நாங்கள் தோல் நீக்கி எடுத்திருக்கிறோம் கலவி. கொஞ்சம் புத்தரிசியோடு சேர்த்து நாங்கள் அவிய விட்டுருக்கோம். அதோட மரவள்ளி கிழங்கையும் சிறிய தோல் நீக்கி சிறிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கிறோம். அதை நாங்கள் போட்டுக்கொள்ள போறோம். இப்பொழுது இந்த மரக்கறிகள் வந்து அவியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்ப அதுக்காக அதை நாங்கள் முதலே அவிய விட்டு கொண்டிருக்கிறோம். அது ஓரளவு அவிகிற நிலைமை வந்த பிறகு அதுக்குரிய மற்ற பொருள்களை நாங்க அதோட சேர்த்துக்கொண்டு இந்த கூழ் இந்த செய்முறைகளுக்கு திருப்பம் கொண்டு சந்திக்கிறோம். வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கு ஒடியக்கூழை பற்றி அனைவரும் 2 பேருமே அழகாக சொல்லி விட்டார்கள். கூழின்ற எப்படி எல்லாம் காட்ட போகிறோம் வந்து இன்றைக்கு அதை செய்முறையாகவே நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதனை எல்லாரும் பார்ப்பீர்கள் நம்புகிறோம். எல்லோருக்கும் தெரியும் அனைவமாக இப்பொழுது எல்லா யூடியூப்லும் இதிலையும் எல்லாரும் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த கூழ் எப்படியான முறையில் செய்வார்கள் என்று. நாங்களும் இதனை ஒரு கடற்கரை செய்வதைத்தான் ஒரு பெருமையாக நினைத்து இன்று வழங்கி கொண்டிருக்கின்றோம். நன்றி. நான் கதைப்பது கேட்கிறது என்று நினைக்கிறேன். சொல்ல போனா நான் வாழ்க்கையிலே ஒடியல்குள் குடிச்சது இல்லை. அதுதான் உண்மையாக நாங்கள் வந்து சொல்லுவோம். நானும் ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவன் தான்.
அதான் கடைசி வரைக்கும் எனக்கு அந்த ஒடியல் கூழ் கூழ் குடிச்சிருக்கிறேன், ஆடி கூழ் குடிச்சிருக்கிறேன். நிறைய விதமான கூழ் இருக்குது. இப்ப நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒடியல் கூழ் குடிச்சது இல்லை. உடனே வந்து 2 நாள் முன்னாடிதான் அண்ணா வந்துட்டு கூப்பிட்டாரு, இப்படி ஒடியல் கூழ் வந்து நாங்க செய்ய போறோம் மீச்சடியிலன்னு சொல்லான்னு. எனக்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த கூழை வந்துட்டு கண்டிப்பா முதல் முறையாக இலங்கையிலிருந்தே குடிக்க முடியாத ஒரு கூழை வந்துட்டு இங்கிலாந்துல வந்துட்டு குடிக்க போறேன். அதுவும் ஒரு கடற்கரை ஓரமா வந்துட்டு ரம்மியமான ஒரு சூழலை வந்துட்டு குடிக்க போறேன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது வந்துட்டு இந்த செயன்முறையே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது எப்பயுமே வந்துட்டு கறி என்று சொல்ல போனா ஒரு மரக்கறி தனியா இருக்கும். எப்பயுமே வந்துட்டு நான்வெஜ் என்று சொல்ல போனா அது தனியா. ஆனா இந்த கூழ்ல வந்துட்டு அப்படி இல்லை. கூழ்ல வந்துட்டு எல்லாமே இருக்குது. அதாவது இந்த நண்டா இருக்கட்டும், இந்த மீன் என்றாலும் வந்துட்டு நார்மலா சாதாரண மீனை வந்துட்டு போடாம அந்த முள்ளில்லாத மீனைத்தான் வந்துட்டு இதுல போடணும். அந்த மீனா இருக்கட்டும், இதுல இருக்கிற அதுக்கு பிறகு வந்துட்டு மரவள்ளி, உங்களோட இன்னொரு பிலாக்கொட்டை, அது பிலா விதைய வந்துட்டு நாங்க வந்துட்டு சின்ன சின்னதா வெட்டி இதுல போடுவோம், மரவள்ளிய போடுவோம். சோ இதுல வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நாளைக்கு சில நேரம் காலையிலேயே நாங்க வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டோம்ட்டு சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் வரைக்கும் பசி எடுக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்க வந்துட்டு சாயங்காலத்துல இத வந்துட்டு நாங்க வந்துட்டு சாப்பிடுறோம். அதுதான் அதுதான் உன்ன பின்ன நான் குடித்தது இல்ல, அதனால எனக்கு அதை பற்றி தெரியவில்லை. சொல்ல போன ஓகே ஓகே ஓகே. கூழ் குடத்தடி இப்பொழுது கணேசினி அக்கா அவர்கள் சொன்ன, அதாவது இந்த கூடை குடிச்ச உடனே பசி நல்லா வருமா. சோ வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு சில பிரச்சனைகள் இருக்கலாம், சரியா பசி எடுக்காத பிரச்சனைகள் இருக்கு. சோ வந்துட்டு ஒரு மத்தியான நேரத்துல இந்த கூழ் குடிச்சாங்கன்னு சொல்லி நல்ல ஒரு பசி எடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான சாப்பாடு. இது வந்துட்டு யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய உணவு. ஆனா யார் வேணாலும் இதை வந்துட்டு சாப்பிடலாமே. இதுல வந்துட்டு இந்த அந்த ஹாட் மீட்னு சொல்லுவாங்க, அந்த கோழி ஆடு மாதிரி நாங்க போட மாட்டோம் இல்லையா. நண்டு, மீன், கடல் உணவுகளை தான் நாங்க. இதுல இருக்கக்கூடிய அதே நேரம் மரக்கறி வகையா இருக்கட்டும், அந்த மரக்கறி பைத்தங்காயா இருக்கட்டும், மரவள்ளியா இருக்கட்டும், மேல இருக்கக்கூடிய நாத்துக்கும் சேர்ந்து கூழ் குடிக்கும் போது வந்து ரொம்பவே நேரம் ரொம்பவே சத்தான ஒரு சூப் குடிச்ச மாதிரி மீளாக. அது மட்டும் இல்லாம சிரட்டைகளும் இருக்குது, அதுலயும் ஊற்றி குடிக்கும் போது ஒரு கடைசி காலத்துல எங்கட ஊர்ல குடிச்சா மாதிரி அந்த சிரட்டையில வந்துட்டு குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. பட் அது வந்துட்டு நாங்க இந்த உள்நாட்டுல வந்து செய்யறது அப்படின்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா கூழ் காட்சி முடிஞ்சதும் இதுலதான் நாங்க எல்லாரும் குடிக்க போறோம். நன்றி நன்றி நன்றி. உண்மையாதான் மகிழவன் சொன்னார், அழகா சொன்னார். உண்மையாக இந்த கூழை பற்றி நல்ல அழகா சொன்னார் எங்களுக்கு. அதாவது கூழ் உண்மையாக நாங்கள் இப்பொழுது கூழ் குடிப்பதால எங்களுக்கு ஒரு பசி ஏற்படும் கட்டாயம். அந்த பசி ஏற்படும் பொழுது உண்மையாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடுத்த நாங்கள் என்ன உணவு சாப்பிட போறோமோ அதை நாங்கள் அழகாக வடிவாக சாப்பிடக்கூடியதா இருக்கும். அதனால உண்மையாக கூழ் அந்த பாருங்க வாரன் சாரி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கு ஜீவமதி அக்காவின் உண்மையாக பிறந்த நாள் 24 உண்மையாக இந்த கடற்கரையில கொடுத்து வச்சவா. உண்மையாக இந்த கடற்கரையில இந்த பிறந்த நாளை கொண்டாடுறது உண்மையாக இவருக்கு இப்படி ஒரு சான்ஸ் அமைஞ்சிருக்குமோ எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கே தெரியாம இன்றைக்கு அவர்களுக்கு இந்த சர்ப்ரைஸ கடைசி அவர்களும் எங்கள் ஒளி குடும்பமும் வழங்குகின்றது. உண்மையாக இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். பாப்பம் 65வது பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. மனதிரி கொன்றபடியால் காரணத்தினால் அடையாத உலக ஒளியாக இருக்கணும் என்றதுக்கா மனதிரியே ஏத்தான் விட்டுருக்கிறோம். உண்மையாக நல்ல ஒரு சந்தர்ப்பம். உண்மையாக அந்த கடற்கரையில இப்படி ஒரு பர்த்டே கொண்டாடுறது ஒரு கொடுத்து வச்ச உண்மையாக. வாங்க எல்லா பிள்ளைகளையும் அவர் அவாக்கு இருக்கா கேக்க திட்டுங்க. வாங்க
வாங்க இங்க வீடியோ இங்க இல்லைங்க வாங்க இதால வாங்க பர்த்டே கேளுக்கு தான் தொடரும் நீங்கள் சரி சாப்பிடுங்க நான் தான் மட்டும் சரி கொண்டு விழுந்துருக்காங்க பீஸா இந்த விவசாயில உண்மையாக எங்கள் சிலப்பிராணி பீஸாவும் இதுல கலந்து கொண்டது உண்மையாக ஒரு நல்ல ஒரு நன்றி 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 இப்பொழுது உங்கள் ஜீவமதி அவர்கள் எங்களுக்குள்ள பற்றியும் சொல்லுவார் தன்னுடைய நன்றி நன்றி எனக்கு சார் ஒரு பிறந்த நாள் கொண்டாடியமைக்கு எனக்கு எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதை நான் எதிர்பார்க்கவில்லை செய்வீர்கள் என்று எனது குடும்பம் அதாவது ஒரு குடும்பம் போலவாக செய்யும்படி எதிர்பார்க்கவில்லை உண்மையாகவே எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக எதிர்பார்க்காமல் பறக்கிறேன் என்று எனது பிறந்த நாளை கொண்டாடுறேன் எல்லோருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நான் அப்படி எதிர்பார்க்க மனமார்ந்த நன்றிகளை உங்களை எனது சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 நன்றியா கூலை பற்றி சொல்லுங்க நீங்க இன்றைக்கு உண்மையாக கடற்கரை இதுவும் ஒரு புது அதிசயம் தான் கடற்கரையில் ஒரு கூழ் காய்ச்சுவது ஏராளம் ஒடியலை பற்றி அதிகமாக பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகின்றோம் மீன் வகைகள் பயன்படுத்த கடல் உணவுகள் அதிகமாக கடத்தியாக முன்னையில போகும் அது ஒரு கல்சியம் உணவு கல்சியம் கடல் உணவுகள் தானே கல்சியம் உணவு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கிற ஒரு நிறைவான உணவு என்று சொல்லலாமா நிறைவான உணவு உண்மையாகவே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அங்கெல்லாம் மக்களுக்கு உண்மையாக பலாயில இதுல போட்டு நாங்கள் குடிப்போம் பலாயில தங்களுக்கு கரண்டி கூட பாவிக்கிறோம் இல்லை சரியாகத்தான் எங்க அம்மம்மா எனக்கு தெரிந்தது நான் ஊர்லயே நான் சுவைத்தொழில் இருக்கிறேன் நிறைய கடல் உணவுகள் போட்டு செய்த அந்த கூளை சுவைத்திருக்கின்றேன் அநேகமாக இதுவும் நன்றாகவே வரும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு ஆவலோடு காத்திருக்கின்றேன் நன்றி